நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 6:2. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நெகேமியாவும் யூதர்களும் எருசலேம் மதில் சுவரை கட்டுறாங்க. அப்போது சன்பல்லாத், கேஷேம், தொபியா, அரபியர்கள், அம்மோனியர்கள் இவங்களுக்கு சுத்தமாக இந்த காரியம் பிடிக்கலை. ஏன்னா யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா மெஜாரிட்டி ஆகிடுவாங்களோன்ற பயம். அதனால் எப்படியாவது இந்த வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது நெகேமியாவை தனியாக கூப்பிட்டு பேசி காரியத்தை நடக்க விடக்கூடாதுன்னு திட்டம் போடுறாங்க. மதில் சுவர் கட்டியாச்சு, கதவு தான் இன்னும் போடலை. கதவு போட்டாச்சுன்னா முற்றிலும் வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது நெகேமியா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்புகிறாங்க. 5 தடவை அனுப்புகிறாங்க. ஆனால் நெகேமியா ஒரு முறை கூட அவங்கக்கிட்ட போய் தனியாக பேசலை. நான் வந்து உங்ககிட்ட பேசினா வேலை பாதிச்சிடும், அதனால பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. தேவன் இவங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையாகவும் ஆர்வத்தோடும் உறுதியோடும் இருந்து வேலையை முடித்தாங்க. நம்மளுடைய எதிரிகள் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க தான் செய்வாங்க. நல்லவங்க மாதிரி பேசியும் காரியத்தை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நாம் தான் புத்திசாலித்தனமாக சிந்திச்சு சுதாரித்து நம்மளுடைய குறிக்கோள் எதுவோ அதில் பின்வாங்காமல் நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம முன்னோக்கி போகும்போது உண்மையாகவும் நியாயத்தோடும் நேர்மையான வழியில் நடக்கணும். அப்போ தான் தேவன் நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தில் முழுமையாக நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமேன்.